ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப நாளா நம்ம வீட்ல இருந்துட்டோம், இப்போ போர் அடிச்சிருச்சு. வீட்ல இருந்தே நம்மளுக்கு மணி ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, சில பல ஆன்லைன் சைட் மூலமா நம்மளுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படிதான் ஆன்லைன்ல ஏர்ன் பண்றோம்னு சொன்னோம்னா ஒரு நாள்லயே $100 வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லைங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணணும். கொஞ்சம் ட்ரை பண்ணா மட்டும்தான் உங்களுடைய டேலண்ட்டை வந்து நீங்க வெளியே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல ஏர்ன் பண்றது வந்து ரொம்பவுமே சுலபமான விஷயமா மாறிடும். ஸ்டார்டிங்ல நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் முதல்ல நினைச்சு பார்க்கல. அதான் உண்மை. நான் எந்த ஒரு காரணத்துக்காக இப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் யூடியூபையும் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கல. பட் இப்ப வந்து நம்மளுக்கு ஏர்னிங் பண்ண முடியும்னா நம்மளுக்கு அதை வந்து அதன் மூலமாக ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குன்னு சொல்லலாம். ஆன்லைன்ல ஏர்ன் பண்றதுங்கிறது வந்து ரொம்பவுமே ஈஸியான விஷயமாக இருக்காது. காரணம் ஏன்னா டஃபா நம்மளோட நிறைய பேர் போட்டிக்கு இருப்பாங்க. உங்ககிட்ட என்னமாச்சும் ஒரு விஷயம் டிஃபரெண்டா இருந்தா உங்களுக்கு செய்ய முடியும்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வீட்ல இருந்தே எப்படி ஆன்லைன்ல ஏர்ன் பண்றதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோவா இருக்கும். பல பேருக்கு இது வந்து ரொம்ப தேவைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்மளுக்கு ரொம்ப அதிகமாவே டைம் இருக்கு. வீட்டுல இருக்கும்போது பல விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த டைம்ல வந்து நம்மளுக்கு ஏர்ன் பண்ண முடியும்ன்றீங்கன்னா ரொம்பவுமே நல்ல ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். இப்ப ஏர்ன் பண்றதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா ரெஃபரல் லிங்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனோ இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்த வந்து ரெஃபர் பண்றீங்கன்னா, நீங்க அதுல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து அந்த லிங்க் மூலமாக அவங்கள ரெஃபர் பண்ணி அவங்கள அதுல ஜாயின் பண்ண வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு ஸ்ரீலங்கால பே மாஸ்டர், யூபே அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. அதுல ரெஃபரல் லிங்கை வச்சு நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ண வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கமிஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம். வீட்டுல இருக்கும்போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணி அவங்கள வந்து அதுல ஜாயின் பண்ண வச்சு ஒரு டிரான்சாக்ஷன் அவங்க பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து அதுல கிடைச்சிடும் கூட சொல்லலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு அது ரீலோடோ இல்லாட்டி பேங்க்குக்கோ டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஆன்லைன் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல இடம் எது இருக்கீங்கன்னா ஃபைவர் தான். வெப்சைட்ல வந்து நம்மளுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டேலண்ட் இருந்துச்சுன்னா, இப்ப லோகோ கிரியேட் பண்றவங்களுக்கு வந்து லோகோ கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி ஆர்டிகல் ரைட் பண்றவங்களுக்கு ஆர்டிகல் ரைட் பண்ணக்கூடிய இருக்கு. ஆனா அதுல வந்து எடுத்தோடனே உங்களால ஏர்ன் பண்ண முடியாது. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு நைட் எல்லாம் இதை வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய டைம் இருக்கும். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய டைம் சேஞ்ச் காரணமாக அவங்க வந்து ஒர்க்கை வந்து அதுல அப்லோட் பண்ற டைமுக்கு தான் உங்களுக்கு வந்து அதை அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து எப்படின்னா அவங்க ஒர்க் தருவாங்க, அதை வந்து நீங்க குறிப்பிட்ட டைம்ல வந்து செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு அமௌண்ட்டை வந்து நீங்க பேசிக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். சோ இதை வந்து உங்களுக்கு இப்ப செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்மளுக்கு வந்து நைட் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சோ ஆன்லைன்ல நம்மளுக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த எல்லா வெப்சைட்ல லிங்கையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து உங்களுக்கு வந்து புது ஐடியாஸ் கிரியேட் பண்ண முடியும்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ரீலங்கால எங்க ப்ரோ அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பல பேர் கேட்டிருக்கீங்க. இந்த கேள்விக்கும் ஒரு பதில் சொல்றேன். ஸ்ரீலங்கால ஐடியா மார்ட்னு ஒரு பேஜ் இருக்கு. அந்த பேஜ் மூலமாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச அப்ளிகேஷனை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமாக கிரியேட் பண்ணி உங்களுக்கு அப்ளிகேஷனை பப்ளிஷ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பிறகு மந்த்லி வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கவங்க வந்து பே பண்ற அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்கன்னு கூட சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போதைக்கு டயலாக் சிங்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கு. இப்ப நம்ம ஒரு அப்ளிகேஷன், இதுக்கு ஒரு உதாரணமா நான் ஒரு அப்ளிகேஷன் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். நம்ம இருக்க லொகேஷனை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும், நார்மல் போன்ல கூட கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் உருவாக்குறாங்க. ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான ஐடியா. இந்த மாதிரி வித்தியாசமான ஐடியாஸ் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து இதை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் மூலமாக வெளிக்கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஐடியா மார்ட்ல ஜஸ்ட் எல்லா விஷயமும் எடுத்த உடனே நம்மளால வந்து மிகப்பெரிய ஒரு தொகையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா படிங்க. இது வந்து இப்ப மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வருங்காலத்துல நீங்க வீட்டுல ஃப்ரீயா இருக்கும் போதும் உங்களுக்கு எப்பயாச்சும் டைம் கிடைக்கும் போதும் இதுல ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆன்லைன்ல நமக்கு ஏர்ன் பண்ணலாம்னு சொன்ன உடனே எல்லாரும் நினைக்கிற விஷயம் என்னன்னா, எடுத்த உடனே $100-200 நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடணும், அப்பதான் நம்ம ஆன்லைன்ல ஏர்ன் பண்றோம். இது என்னடா $1 வாரத்துக்கு நம்ம என்னத்துக்கு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, $1 இன்னைக்கு வாரது ஒரு நாள் உங்களுக்கு $10 $20 வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஜஸ்ட் ட்ரை பண்ணி உங்களால முடிஞ்சதை வந்து நீங்க செஞ்சு அப்லோட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம செய்யற யூடியூப் தாங்க. இதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, வந்த உடனே யூடியூப்ல பெரிய ஆளாகலாம் இயலாதுங்க. எனக்கு யூடியூப்ல ஏற்கனவே நம்மளுக்கு முன்னுக்கு லட்சக்கணக்கில் பேர் இருக்காங்க. சோ ஏதோ ஒரு இடத்த வந்து உங்களால பிடிக்க முடிஞ்சால் கட்டாயம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு யூடியூப் மூலமாக அமையும்னு கூட சொல்லலாம். வித்தியாசமா ஏதாச்சும் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கண்டென்ட் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா யூடியூபால உங்களுக்கு AdSense மூலமாக ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு வந்து வெப்சைட் ஒன்று ரன் பண்றது இல்லாட்டி பிளாகர்.
நீங்க இது ரெண்டையும் கேள்விப்பட்ட உடனே ரொம்ப பெரிய விஷயம் நினைப்பீங்க. பட் இருந்தாலும் கூகுள்ல வந்து பிளாகர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ட்ரை பண்ணுங்க. ஆர்டிகல் ரைட் பண்ண முடிஞ்சவங்க, இல்லாட்டி நியூஸ் மாதிரி ஏதாச்சும் ரீட் பண்ண முடிஞ்சவங்க, அவங்களுக்கு அந்த விஷயத்த வந்து டைப் பண்ண முடியும்னா, ரொம்ப வேகமா அவங்க டைப் பண்றாங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாகர் மாதிரி ஒரு சைட்டை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணி யூடியூப்ல சர்ச் பண்ணி நான் பிளாகர் எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு பல வீடியோஸ் இருக்கு. நான் அதுக்குன்னு தனியா வீடியோஸ் அப்லோட் பண்ண தேவையில்ல, பல பேர் செஞ்சுதான் வச்சிருக்காங்க. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி பிளாகரை உங்களுக்கு ஏத்த மாதிரி வடிவமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அதை ஜஸ்ட் Facebookல ஷேர் பண்ணீங்கன்னா பல பேர் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய வெப்சைட், அந்த பிளாகர் வெப்சைட் வந்து டிராபிக் அதிகமானோன்னா கூகுள் அட்சென்ஸ் எல்லாம் உங்களுக்கு கூகுள் அட்சென்ஸ் வந்து வெரிஃபை ஆகும் கூட சொல்லலாம். அதுக்கு பிறகு யூடியூப், பிளாகர் இது ரெண்டு மூலமாக கூகுள் அட்சென்ஸ் மூலமாக உங்களுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கூகுள் அட்சென்ஸ் மூலமாகவே அதிகமாக ஏர்ன் பண்றவங்க பல பேர் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். சோ இந்த விஷயங்களை வந்து வீட்டில் இருக்கும்போது ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இருக்கும்போது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இதுகளை பத்தி சர்ச் பண்ணி பாருங்க, எந்த அளவு தூரம் உண்மை இருக்குன்னு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுல இருந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடிஞ்சுன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். சோ ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் ட்ரை பண்ற விஷயங்களை வந்து நான் இதுல அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து ட்ரை பண்ணா ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கு முடிஞ்ச அளவு நான் என்னுடைய ரிப்ளைஸ் வந்து நான் சொல்றேன். எல்லாரும் வீட்லயே இருங்க. வீட்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்காம முடிஞ்ச அளவு நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து பயன்படுற விஷயங்களை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த டைமும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.